டேய் கார்த்தி, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைடா. என்னடா உலகமே முடிஞ்ச மாதிரி பேசுற? உலகமே முடிஞ்சா கூட பிரச்சனை இல்லடா. நம்ம வீட்டு வைஃபை வேலை செய்ய மாட்டேங்குதுடா. ஆ? என்னடா சொல்ற? அப்ப நான் வீடியோ பார்க்கறேனே. அது உன் ஃபோன் டேட்டால இருந்து பார்த்துட்டு இருக்கடா. ஐயோ, என் டேட்டா முடிஞ்சிருச்சு அப்படினா உலகமே முடிஞ்சிருமா? டேய், இந்த ரவுட்டர் ஏன்டா சிவப்பு விளக்கு காமிக்குது? அதுக்கு கோபம் வந்த மாதிரி இருக்குடா. அதுக்கு என்னடா கோபம் வரப்போகுது? நம்ம வீட்ல 24 மணி நேரமும் யூடியூப் பார்க்கறோம்ல, அதனால தான். வைஃபை பாஸ்வேர்ட் என்னடா? அத நான் நேத்தே மாத்திட்டேன்டா. ஏன்டா மாத்துன? அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் நம்ம வீட்டு வைஃபையை தானே யூஸ் பண்றாங்க. அது சரி, பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்லு. 1 2 3 4 5 6 7 8. ஆ, என்னடா இது? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஸ்வேர்ட் வச்சிருக்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்களே. ஆனா நான் ரொம்ப ஸ்மார்ட். ஏனா இந்த நம்பருக்கு பின்னாடி நான் 9ஆம் நம்பர் போட்டுருக்கனே. டேய் கார்த்தி, என்ன? டேய், நீ ரவுட்டரை ஆன் பண்ணவே இல்லடா. என்ன? நான் ஆன் பண்ணவே இல்லையா? இப்ப சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன்டா. அப்போ இவ்வளவு நேரம் தேவையில்லாத டென்ஷனா நமக்கு? ஏனா நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலிங்க, அதனால தான். அதானே நமக்கு பிரச்சனையே. சரி, இப்பதான் வைஃபை வந்துருச்சே. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் வைஃபைல? எப்படி சோம்பேறியா இருந்தாலும் வெற்றி பெறலாம்ன்ற வீடியோவை பார்க்கலாமா? அது உனக்காகவே வந்து வீடியோ போல தெரியுது. இதில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை பார்க்கும்போது பெருசா தெரிஞ்சாலும் அதை ஒரு கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனை என்னன்றதை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம்.